இது class 10 exercise 1.4ல first one. Determine whether the graph given below represent a function னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட ரீசன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? அது இந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணலாம். ஸோ எங்கேனாலும் அதை ட்ரா பண்ணலாம் வெர்டிக்கல் லைன். அந்த மாதிரி கிராஃபில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது அது என்ன 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது PQ. அப்போது நம்ம இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? குத்துக்கோடு சோதனை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a curve drawn in a graph represent as a function if every vertical line intersect at the curve is at most 1 point. அதாவது இந்த கர்வ் வந்து இந்த கர்வ் மேலே ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா அந்த கர்வ் அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த வெர்டிக்கல் லைன் இந்த கிராஃபில் PQ அப்படின்ற 2 பாயிண்ட் வழியாக என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால் இது என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இது சார்பு கிடையாது, சார்பு அன்று. ரீசன் இது ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம இதுக்கு உண்டான ரீசன் நம்ம எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் மீட்ஸ் சரிங்களா y axis at 2 points. சரிங்களா? இது 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது. அதாவது PQ அப்படின்ற 2 பாயிண்ட்டு. ஓகேவா? பிகாஸ் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. therefore இட்ஸ் மீன்ஸ் y axis at 2 points அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து வளைவரை YHல வந்து 2 புள்ளிகளில் சந்திக்கின்றது. அதனால் இது வந்து சார்பு அன்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் நம்பர் 2ல் கொடுக்கப்பட்டிருக்கிற கிராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஆரிஜின். ஓகே. ஸோ இது நம்ம தெரியும் XY X' Y' அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் இது ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. த்ரூ இந்த சேம் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த கிராஃபில் எங்கேனாலும் ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் அந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பண்ணால் கட் பண்ணுது. அதனால் டெஃபினெட்லி இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம செகண்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரீசன் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் மீட் y axis. ஓகேங்களா? இட் மீட்ஸ் y axis at only 1 point. இந்த மாதிரி சின்ன ரீசன் எழுதுனாவே போதுமானது. ஓகே. இட் மீட்ஸ் y axis at only 1 point. இது வந்து y axis என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆரிஜினில் தான் மீட் பண்ணுது. ஈவன் தோ அது y axis ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. அது அப்படி சொன்னால் நம்மளுக்கு வந்து போதுமானது. சரிங்களா? YHல் ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கின்றது. அவ்வளோதான். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ன்ற கிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபங்க்ஷன் கேட்டால் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஏன்னா இது ஒரு ஆஃபை நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம். ஓகே. அது வந்து பேரபோலா அப்படின்னு பேரபோலான்னு சொல்லுவோம். சரிங்க? இந்த 2 ஆஃப் அதாவது இந்த ஃபஸ்ட்டு சம்மை இதுவே நம்ம ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த டயக்ராம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னன்னு சொல்ல போனால் ஃபங்க்ஷன் கிடையாது. அதான் இதனுடைய கான்செப்ட். சரிங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசன் என்னென்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எத்தனை பாயிண்ட் விட்டு பாருங்கள். P, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா R. ஸோ மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் வந்து என்ன பண்ணிடுது, இது இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இது என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ ரீசன் சொல்கிறோம். ரீசன் சொன்னால் சின்ஸ் இட்ஸ் மீட் y axis at என்ன பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ். சரிங்களா? y axis சொல்லும்போது நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பாயிண்ட்ஸ் y axis எடுத்தோன்னா இதே நம்ம வெர்டிக்கல் லைன் இங்கே ட்ரா பண்ணால் இங்கே வருது. அதே போல் இங்கே எடுத்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ y axis வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம நிறைய வெர்டிக்கல் லைனை நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே. அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது.
அண்ட் ஃபோர்த் ஒன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு வெர்டிகல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி ஒரு வெர்டிகல் லைன் நம்ம ஒய் ஆக்சிஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. ஸோ அது கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா ஆரிஜினில் தான் மீட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணாலுமே இது என்ன ஆகுது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ மீட் ஆகுது. அதனால் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ கிவன் கிராஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கொடுத்துள்ள வரைபடமானது ஒரு சார்பை குறிக்கும். இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இட்ஸ் மீட் y axis at only one point. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒய்எச்சை ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது. அதனால் இது வந்து சார்பு ஆகும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக கூட சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 2. Let f is from a tends to be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to அப்படின்னு கொடுத்துட்டாங்க, b is equal to கொடுத்துட்டாங்க, represent set ordered pair, a table, an arrow diagram, a graph அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் இதுக்கான சொல்யூஷன் நம்ம போடுவோம். நம்ம எக்ஸ் எதுலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏலேருந்து எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இது வந்து ஆச்சு 12. இதான் நம்மளுக்கு வந்து எக்ஸு. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதில் தட் மீன்ஸ் இது நம்ம இங்கே ஏவாக கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஏதுல தான் நம்ம எக்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 minus 1. இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸ்னால் இவ்வளவு, எக்ஸ் பை 2னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி எழுதிடுற பாருங்கள். எக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கிறேன். ரைட்? ரொம்ப ஈஸியாக இருக்குது. எக்ஸ் வந்து 2, 4, 6, 8, 10 இது வந்து 12. இப்போ இது வந்து என்ன பண்ணுறேன் எக்ஸ் பை 2 இதெல்லாம் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ என்ன செய்கிறேன்னா இது எக்ஸ் பை 2 minus 1. இது அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் 1ஆல் மைனஸ் பண்ணி எழுதுறேன். ஸோ இதில் 1 மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும் 0, 2ல் 1 போனால் 1, 3ல் 1 போனால் 2, 4ல் 1 போனால் 3, 5ல் 1 போனால் நம்மளுக்கு வந்து 4, 6ல் 1 போனால் 5. ஸோ நம்ம ஈஸியாக இப்போ எக்ஸ் பை 2 தட் இஸ் நத்திங் பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது எக்ஸு 2, 4, 6, 8, 10, 12னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஈஸியாக நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதனால் நான் என்ன பண்ண ஆர்டர்ட் பேர்ஸ் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 2, 0, இங்கே பார்த்தீங்கன்னா 4, 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 6, 2, இது பார்த்தீங்கன்னா 8, 3, அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து 10, 4, ஃபைனலி 12, 5. ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டேபிள். ஸோ கொடுத்தது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேபிள் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ டேபிள்னால் நம்மளுக்கு தெரியும் எக்ஸு தென் ஒய் அப்படின்னு எழுத போகிறோம். எக்ஸ் நம்ம கொடுத்துக்கூடிய ஏ வேல்யூஸ் நம்ம எக்ஸு. ஸோ 2, 4 அதே தான் இங்கேயே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். 2, 4, 6, 8, 10, 12. இப்போ எக்ஸாக்டாக அதோட வேல்யூஸ் மட்டும் எழுத போகிறோம். இதுதான் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ். நீங்கள் எழுதுறீங்களே எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு உண்டான வேல்யூஸ் 0, 1, 2, 3, 4, 5 இருக்குது. அது எப்படி எழுதிடுவோம் 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ இது ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு தேவையான டேபிள் ஆகிடுச்சு. அதுக்கடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா an arrow diagram. ஸோ இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஏரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸு இது என்ன எடுத்துக்கோங்க ஒய். எக்ஸில் இருக்க வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2, அதுக்கடுத்து 4, 6, 8, 10 and 12. இது எடுத்திங்கன்னா 0லேருந்து அப்படியே வரும். 0லேருந்து 5 வரை 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ 2, 2, 0, 4 to 1, 6க்கு 2, 8க்கு 3, 10க்கு 4, 12க்கு வந்து 5. இது அப்படியே நம்ம கட்டம் கட்டிடுறோம். ஓகே. அண்ட் ஃபோர்த் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப். ஓகேங்களா? கிராஃப் நம்ம வந்து ரஃப் கிராஃப் போட்டால் போதுமானது. கிராஃப் ஷீட்டெல்லாம் தேவையே இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி 7th, 8th, 9th போட்டிருக்கோம். ஸோ அதனால் இங்கே எக்ஸ் ஆக்சஸில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 and 12 எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 1, 2, 3, 4 and 5. இது வந்து y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது x டேஷ், இது வந்து y டேஷ், இது நமக்கு 0.
ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு நம்ம இங்கேயே பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,0 இல்லைங்களா? ஸோ அந்த 2,0 இங்கே மார்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸில் 2, ஒயில் வந்து 0, அதனால் இந்த பாயிண்ட் வந்து 2,0. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,1 இங்கே டேபிள் பார்த்துருக்கோம், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 4,1, அதனால் இங்கே 4 எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 1, ஸோ இந்த இடம் 4,1. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6,2, ஸோ இங்கே வந்து 6, அப்படியே 6ல் லைன் வச்சுட்டு போனீங்கன்னா இங்கே வந்து 2ல் ஒரு மேப் ஆகும். ஸோ இந்த இடம் 6,2 அது எழுதிட்டீங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8,3, ஸோ இந்த 8, தென் இதில் வந்து 3, ஸோ 8ல் அப்படியே லைன் கொண்டு போய் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8,3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10,4, நம்மளுக்கு இங்கே வந்து 10,4 இருக்குது. ஸோ இந்த 10 எடுத்திங்கன்னா இங்கே வந்து 4. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தோம் 12,5 இல்லையா? ஸோ இப்போ இங்கே 12, இங்கே வந்து 5, இந்த லாஸ்ட்டு காலம் எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் வரையணும் அவசியம் இல்லை, பட் அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது மாதிரி நீங்கள் காமிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. இது கொஸ்டின் நம்பர் 3. ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப்னு கொடுத்தாங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் கொடுத்துட்டாங்க, த்ரூ அண்ட் ஏரோ டயக்ராம் அண்ட் எ டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போன கொஸ்டின்லேருந்து பாதி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் செட் ஆஃப் ஆர்டர் பேஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இது 1, ஃபஸ்ட்டு வந்து 1,2, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2,2, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3,2, இது வந்து 4,3, இது வந்து 5,4, இது கொடுத்துருக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஏரோ டயக்ராம் எடுக்கிறோம். ஏரோ டயக்ராம்லேருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏரோ டயக்ராமில் பண்ணும்போது இது எக்ஸு, இது வந்து ஒய், மறந்துடாதீங்க. அதாவது எக்ஸுன்றது டொமைன்லேருந்து எடுக்கிறோம், ஒய்ன்றது கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன்றது சம்டைம்ஸ் வந்து ரேஞ்சாக கூட மாறலாம். ஓகேங்களா? ஏன்னா ரேஞ்சுக்கு கோடொமைன் ஈக்குவலாகவும் இருக்கலாம், கோடொமைன் ரேஞ்சும் நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்னா இங்கே எக்ஸு, இது என்ன எடுத்துக்க ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 1, இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு 2. சரிங்களா? இப்போ இங்கே 2, 1க்கு 2, இப்போ 2 எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த 2 அதே 2 தான் போகும். இங்கே 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3யும் 2K மேப் ஆகும். இப்போ 4 எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா 5 எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா 4க்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே 2, 3, 4 மட்டும்தான் இருக்குது. இதான் ஏரோ டயக்ராம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் நம்ம எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸில் 1, 2, 3, 4 அண்ட் 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு வந்து 3, 5க்கு வந்து 4. ஸோ டேபிள் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிராஃபு. கிராஃபில் நம்ம மறுபடியும் ரஃப்பாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸு, இது வந்து ஒய். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 அண்ட் 6. நம்ம 5 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வரையும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே எடுத்திங்கன்னா இதுவும் 1, 2, 3 அப்படியே கொண்டு போயிடுங்க. 1, 2, 3, 4, 5 அப் டு 5. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு வந்து 2 மேப் ஆகுது இல்லைங்களா? ஸோ இது 1ல் பார்த்தீங்கன்னா 2 இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 2 எடுத்திங்கனாலும் 2K மேப் ஆகுது, 3 எடுத்தாலும் 2K மேப் ஆகுது, 4 எடுத்தால் உங்களுக்கு வந்து 3K மேப் ஆகுது, 4ல் 3. ஓகேங்களா? இது 1,2, இது 2,2, இது 3,2, இது வந்து 4,3, தென் 5 எடுத்திங்கன்னா 5 வந்து 4. இந்த 5ல் கரெக்டாக இங்கே வந்து 4. ஸோ இது வந்து 5,4. இது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குன்ற அவசியம் இல்லை, பட் லைனாக இருக்குது, அவ்வளோதான் நமக்கு விஷயம். சரிங்களா? இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஷோ that the function f is from n tends to n defined by f of x is equal to 2x minus 1 is a 1-to-1 but not onto அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், டொமைன் எடுத்துக்கலாம்.
டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து n நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப் டு அப்படி போயிட்டே இருக்கும். கோடொமைன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n தான் துணை, அதாவது மதிப்பகம் துணை மதிப்பகம், சரிங்களா. ஸோ இது 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x) கொடுத்துள்ள சார்பானது 2x - 1. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஓகே, இது நீங்கள் டேபிள் மாதிரி நீங்கள் எழுதினாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ் 1 2 3 4 5 அப்படியே போயிடுங்க. இப்போ 2x அப்படின்னா ஜஸ்ட் 2 மட்டும் பண்ணிவிடுங்க, 2 4 6 8, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து -1 பண்ணுறீங்க, தட் இஸ் நத்திங் பட் ஒய்னா 2x - 1, தட் இஸ் f(x) எழுதுறீங்க, இல்லைனா இப்படி f(x) எழுதிக்கோங்க. ஸோ f(x)னா 2x - 1 இதில் 1 மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 1 போனால் 1, 4ல் 1 போனால் 3, 6ல் 1 போனால் 5, 8ல் 1 போனால் 7, 10ல் 1 போனால் 9 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம இதுலேருந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 அப்படியே நைட் இருக்க போய்கிட்டே இருக்கு. அப்போது ஜஸ்ட் ஒரு டயக்ராம் நீங்கள் ஏரோ டயக்ராம் நான் வரைகிறேன். இந்த ஏரோ டயக்ராம் வச்சே நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஏரோ டயக்ராம் வரைஞ்சோன்னாவே மார்க் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இதில் அதே போல் ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. சாரி, டொமைன் கோடொமைனில் எல்லாமே n இல்லைங்களா, இதுவும் n இதுவும் n. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 வரையும் போட்டுக்கோங்க. 10 போட்டுட்டு ஒரு டிட்டோ போட்டுக்கோங்க. 7 8 9 10 அப்படின்னு டிட்டோ போட்டுக்கோங்க. இப்போது 1 எதுக்கு மேப் ஆகுது, 1 வந்து 1க்கு மேப் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு மேப், சாரி 2 வந்து 3க்கு மேப் ஆகுது. 3 வந்து உங்களுக்கு 5க்கு மேப் ஆகுது. 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 7க்கு மேப் ஆகுது. 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 9க்கு மேப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1, 1 2, 3 3, 5 அண்டு 4, 7 5, 9 அப்படியே போயிட்டே இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான f of. Okay, so from an arrow diagram, it is 1 to 1. From arrow diagram, it is 1 to 1 அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா for every element 1 there exists a unique image in கோடொமைன். ஓகேங்களா. அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் கோடொமைனில் இருக்குது. அதனால் இது வந்து 1 to 1 அப்படின்னு இப்படியும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். 2 மார்க் கொஸ்டின்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வெரிஃபை பண்ணும்போது நம்ம ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இதப்போ இது வந்து இட் இஸ் 1 to 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆன் டு இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாட் ஆன் டுன்றதுக்கு இன்னொரு சிம்பிள் கான்செப்ட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது வந்து ஆன் டு. ஆனால் ஹியர் கோடொமைனும் கிடையாது, கோடொமைனும் சரி ரேஞ்சும் சரி நாட் ஈக்குவல், ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஆன் டு. அதாவது இங்கே துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம் இல்லை, அதனால் இது வந்து முழு சார்பு அன்று அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஒன்றுக்கு ஒன்று இது, ஆனால் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ ஏரோ டயக்ராம் வச்சு இந்த கொஸ்டின் நம்ம எளிமையாக போட்டுடலாம். ஓகேங்களா. Question number 5. Show that the function f is from n tends to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இதில் பார்த்திங்கன்னா டொமைனும் எனக்கு n தான், கோடொமைனும் n தான். ஸோ நம்மளுக்கு என்னன்னாவே தெரியும், அது ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கிவன் தட் நம்ம கொடுத்தது நம்ம எழுதிக்குவோம். given that f is from n tends to n and f of m is equal to m square plus m plus 3. ஸோ நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா இங்கே
m இங்கே என்ன எழுதிங்கன்னா f of m இப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இங்கே எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு கேல்குலேஷன் நான் ரஃபாக போட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எம்னா 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதோட எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 1 தான், 2னா இது வந்து 4, இது வந்து 9, இது வந்து 16, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படியே போயிட்டே இருக்கும். இதோட என்ன பண்ணிக்கிறோம் 3. ஸோ எல்லாத்தோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 3 3 இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எம் இல்லைங்களா. ஸோ இப்போ எனக்கு எஃப் ஆஃப் எம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிரும். அப்புறம் 2 + 4 6 + 3 9, இது வந்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 நைட்டே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, தென் 5 அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 9 15 23 அண்டு 33. ஸோ இப்போது இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரம் த அபோவ் டேபிள் இந்த டேபிள் நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எவ்ரி எலமெண்ட் in the domain there exists a unique image in codomain, hence it is therefore it is என்ன சொல்றேன்னா one-to-one function. அதாவது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு சரிங்களா எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா துணை மதிப்பகத்தில் இருக்குது அப்படின்றது ஒரே ஒரு நிழல் உரு துணை மதிப்பகத்திற்கு உண்டு அப்படின்றத நம்ம சொன்னோம்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை வச்சு நம்ம சொல்லலாம், இல்லைனா ஏரோ டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ சொல்கிறதுக்கு நம்ம ரீசன் நம்ம சொல்லணும். அதாவது 1ன்ற நம்பருக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் எனக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்லிடணும். சரிங்களா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 6 லெட் ஏன்றது ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பின்றது என்ன சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இது டொமைன், இது வந்து கோடொமைன். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டாங்க a tends to b அப்படின்னு சொல்லிட்டாங்க. f of x is equal to x3, then find the range of f, identify the type of function அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கொஸ்டின் நம்ம எழுதிக்குவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா f is from a tends to b and f of x equal to என்ன இதெல்லாம் x3. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 2 3 4 அண்டு பி இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துட்டாங்க n. அப்போ இங்கே நான் எக்ஸு இங்கே என்ன எழுதுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்னா 1 2 3 4, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது எக்ஸ் இஸ் கியூப் இல்லைங்களா. அப்படியே கியூப் பண்ணிக்கோங்க. 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 2 × 2 × 2 ஸோ 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா நம்மளுக்கு வந்து 64. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேஞ்சு டிஃபைன் பண்ணலாம். தேர்ஃபோர் ரேஞ்ச் என்பது நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 8 27, இது வந்து பார்த்திங்கன்னா 64. இதில் கிளியராக தெரியுது. ஸோ ஃப்ரம் த டேபிள் ஓகேங்களா, ஃப்ரம் த டேபிள் எஃப் இஸ் என்ன சொல்லனா 1-to-1 முன்னாடி போட்டுக்கோங்க கிளியர்லி. f is 1-to-1. ரீசன் சொன்னால் நீங்கள் ரீசன் சொல்லிக்கலாம். ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் தட் எக்ஸிஸ்ட் ஏ யூனிக் எலமெண்ட் இன் த கோடொமைன் அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதனால் இது வந்து 1-to-1 அப்படி நம்ம சொல்லலாம். செகண்டு f is என்ன சொல்லலாம் நாட் on-to அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீசன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ரேஞ்சும் சரி கோடொமைனும் சரி நாட் ஈக்குவல். ரேஞ்ச் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 8 27 64 தான் இருக்குது. இது எக்ஸாக்டாக எதுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? 4 நம்பர் மட்டும் நேச்சுரல் நம்பர் இல்லை. அப்போது இது வந்து என்ன ஆயிடுச்சு எஃப் இஸ் 1-to-1 அண்ட் எஃப் இஸ் நாட் on-to அப்படின்னு சொன்னால் போதுமானது. சரிங்களா? தேங்க்யூ. இது கொஸ்டின் நம்பர் 7. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். பைஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் 1-to-1 அண்டு on-to. சரிங்களா? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷன் நம்ம போடுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். என்னென்னா இது 1 to 1 அண்டு ஆன் 2 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த 1 to 1 அண்ட் ஆன் 2 ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். f is from r tends to r and defined by f of x is equal to என்ன ஆயிடுச்சுன்னா 2x plus 1. ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் f is 1 to 1, டு ப்ரூவ் f is 1 to 1 அப்படின்னு சொன்னால் if f of x1 is equal to f of x2 அப்படி இருந்ததுன்னா implies x1 is equal to என்ன எழுதணும்னா x2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அது வந்து என்ன சொல்லலாம், f is வந்து என்ன சொல்லிடலாம் 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் பாருங்கள். எனக்கு f of x1 இப்போ நான் f of x1 equal to f of x2 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். f of x1 என்ன, எனக்கு 2x plus 1 இப்போ x பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் 2x1 plus 1. இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x2 plus 1. எக்ஸுக்கு பதிலாக x1ம் எக்ஸ்க்கு பதிலாக x2 இங்கே கொடுக்குறோம். அப்போ இந்த +1 +1 என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா அந்த சைடு போச்சுன்னா +1 goes to that side -1, அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ 2x1 is equal to 2x2. இப்போ 2 எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x1 கேன்சல் ஆகிடும். அப்போ x1 is equal to x2. அப்போது நான் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ f of x1 equal to f of x2 ஆக இருந்தால் x1 equal to x2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து 1 to 1 சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து 1 to 1. ஸோ தேர்ஃபோர் f is என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 to 1. ஓகேவா? சரி, நான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டு ப்ரூவ் f is on 2. f வந்து on 2 ஃபங்க்ஷனாக இல்லைன்றது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இஃப் f is from a tends to b அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அக்கார்டிங் டு அவர் டெஃபினேஷன் படி நம்ம போகிறோம். இது வந்து இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இதோட ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதோட ரேஞ்ச் ஆஃப் f is equal to நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோடொமைனாக இருக்கணும். அப்போ இப்போ ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நத்திங் பட் என்னன்னா f of x. கோடொமைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்திங் பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா b. இதை பொறுத்தவரை சரிங்களா? இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணால் போதுமானது. இது டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், f is on 2 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? ரைட். இப்போ நம்ம கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் எழுதுவோம். f of x அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதுவோம். f of x அப்படின்னு சொன்னால் 2x plus 1 இல்லைங்களா? அதாவது இது வந்து y is equal to என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x plus 1. இதுலேருந்து x நம்ம வெளியே எடுப்போம். அப்போ 2x is equal to என்ன ஆகிடும்னா y minus 1. அப்போ x is equal to என்ன ஆகிடும்னா y minus 1 divided by நம்ம நினைக்கலாம் 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுலனா இந்த f of xல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போது f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸு பதில் இந்த வேல்யூவை நான் அசைன் பண்ண போகிறேன். அப்போ 2 into y minus 1 divided by 2 plus 1. அப்போ 2 என்ன அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ y minus 1 plus 1 that is equal to y. இங்கேயும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ f of x is equal to y அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனை ஒய்யான்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒய்ன்னு ட்ரீட் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி ஸோ அது கொண்டு போயிட்டு இந்த f of x is equal to b வருதா அப்படின்னு நம்ம செக், f of x is equal to b வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே f of x is equal to in terms of yல வருதான்னு பார்க்குறேன். yல வந்துடுச்சு. அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் f is வந்து on 2. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், 1 to 1 பார்த்துட்டோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம், on 2 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃப்ரம் டூ கேஸ் 1 and 2 f is both 1 to 1 and on 2, that is f is bijective. Okay, இது கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f is from r to r and f of x is equal to 3 minus 4x square சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா f வந்து 1 to 1 on 2 தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if f of x1 is equal to f of x2 implies x1 is equal to x2, then f is 1 to 1. ஸோ இதுதான் நம்மளுக்கான டெஃபினிஷன் இல்லைங்களா? 1 to 1க்கான டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா f of x1 equal to f of x2 அப்படின்றத எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம இப்படி எடுத்துக்குவோம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக x1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 minus 4 இங்கே என்ன ஆகிடும்னா x1 ஸ்கொயர்.
இங்கே 3 மைனஸ் 4 இங்கே என்ன ஆகிடும்னா x2 ஸ்கொயர். அப்போ இந்த 3 என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ -4x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4x இங்கே -4 கேன்சல் ஆகிடும். அப்போ x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். அப்புறம் உங்களுக்கு x1 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸ் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் எழுதுவோமா? அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸா மைனஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் x2 கிடைக்குது. அப்போ இதில் என்ன கிடைக்குதுன்னா x1 ஒன்று ஈக்குவல் டு x2 கிடைக்குது, ஆர் x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x2 கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ கிடைக்குது. எனக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுமா அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் ரெண்டுமே கிடைச்சிது. ஒன்று ஈக்குவலாக கிடைச்சிருக்கு, ஒன்று வந்து நாட் ஈக்குவல் கிடைச்சதுனால ஸோ கிளியர்லி f is not 1-to-1. இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஆன் டுவா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஆன் டு. இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பரை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டு ப்ரூவ் f is on to அப்படி நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இதுக்கு நம்ம சின்ன ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். எக்ஸு f of x அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 இதை மாதிரி நான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் போய் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா 3 மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஐ மீன் இதை எவாலுவேட் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே 1 கொடுக்குறேன். ஸோ 4 1s 4 3 மைனஸ் 4 எனக்கு என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. அதுக்கடுத்து எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன். இங்கே 2 ஸ்கொயர்னால் எனக்கு வந்து 4 4 4s 16. அப்போ 3 மைனஸ் 16 அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து -13 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறேன். ஸோ இங்கே 3 கொடுத்தா இங்கே வந்து 9 ஆகிடும். ஸோ 4 3s 36. அப்போ எனக்கு வந்து -33 கிடைக்குது. 4 கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு 64 மாறிடும். அப்போது 64னால் எனக்கு -61 கிடைக்குது. அந்த 5 கூட 25 இங்கே வந்து 100 100ல் வச்சா -97 கிடைக்குது. இதில் பாருங்கள், இதுலேயும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் த டேபிள் ரெடி நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து கிளியர்லி நம்ம என்ன சொல்லலாம்னா நாட் ஆன் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ கிளியர்லி இட் இஸ் நாட் ஆன் டு. ஏன் அப்படின்னு பாருங்கள், இதில் 1 2 3 4 நான் எடுக்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈவன் நம்பரில் எதுவுமே வரல. ஸோ ஈவன் நம்பர் எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து நிறைய மிஸ் ஆகுது. ஸோ அப்போ கிளியர்லி இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்றத நம்ம இங்கே இந்த டேபிள் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அந்த டேபிள் போடுங்க, தென் இது வந்து சால்வ் பண்ணுங்க, மேட்ரு ஆகும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம், ஆல்ரெடி இங்கே 1 to 1 இல்லை, அதனால் இப்போ நாட் ஆன் டு இல்லை. ஸோ என்ன சொல்லலாம், ஸோ f is not bijective அப்படின்றத நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது நம்ம வேறு மாதிரி சொல்லணும்னாலும் சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா ஃபார் எவ்ரி இப்படி போட்டால் ஃபார் எவ்ரின்னு அர்த்தங்க. சரியா? அந்த சிம்பிள் போடலாம். இப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஃபார் எவ்ரி ஈவன் நம்பர், ஓகே, இன் தி கோடமைன் there is no pre-image. இங்கே நாங்கள் போகிறீங்க pre-image in domain. ஸோ இதில் ஈவன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈவன் நம்பருக்கு கோடமில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஈவன் நம்பருக்குமே இமேஜஸ் எங்கே இருக்காதுன்னு எப்படி பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்காது. அதனால் இது வந்து நாட் ஆன் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே 3 வந்ததுனால எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 3 minus 4x square. டெஃபினட்டாக இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவன் ஆகிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் வித் 4 என்ன இருந்தாலும் சரி, இது வந்து என்ன ஆகிடுச்சு ஆடு. ஸோ ஆடு மைனஸ் ஈவன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், ஆட் நம்பர் தான் கிடைக்கும். f of xல ஆட் நம்பர் தான் கிடைக்கும். f of xன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கோடொமைன். அப்போது எனக்கு டொமைனில் எந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் எனக்கு கோடொமைனில் ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஈவன் நம்பர்ஸ்க்கு எனக்கு ப்ரீ இமேஜஸ் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதன் மூலிமா இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்றது சொல்லிடலாம். தேங்க்யூ. இப்போ கொஸ்டின் நம்பர் 8. ஏ வந்து 2 செட் -1, கொடுத்துட்டாங்க. பி வந்து 0,2 கொடுத்துட்டாங்க. இஃப் எ ஃபங்க்ஷன் f is from a tends to b defined by f of x is equal to ax plus b is on to ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. தென் ஃபைண்டு a and b அதனோட வேல்யூஸையும் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா,
சொல்யூஷன் போடுவோம். ஸோ ஏ நம்மளுக்கு -1 இது 1, பி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 and 2. இப்போ இதை நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா f of x is equal to ax plus b is என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா onto function. ஏன்னா இதில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது, இதில் 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஈக்குவல் செட்ஸ் ஆல்வேஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா onto function அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஈக்குவல் செட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து onto ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து -1 கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா -1 இங்கே என்ன 0, 1 எடுத்திங்கன்னா இங்கே வந்து 2, அதாவது இது வந்து A, இது வந்து B அப்படின்னு சொன்னால் -1 எதுக்கு மேப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0க்கு மேப் ஆகும். 1 எதுக்கு மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2க்கு மேப் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் onto ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ f of -1 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா 0. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய f of x என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ax plus b. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் -1 கொடுக்குறோம். ஸோ அப்போ a into -1 plus b is equal to 0. அப்போ -a plus b equal to 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா f of 1 is equal to 2. இது 1 வச்சுக்கோங்க. f of 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ a into 1 plus b equal to 2. அப்போது a plus b is equal to என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 plus 2 ஆட் பண்ணுறீங்க, இந்த 2. ஸோ 1 plus 2னா -a plus a ரெண்டு மேனடும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதாவது -a plus b equal to 0 plus a plus b equal to 0 போது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். சாரி, இது வந்து 2. அப்போ 2b is equal to என்ன கிடைக்கும் 2. அப்போ b is equal to 2/2 அப்படின்னு சொன்னால் 1. இது 1 கொண்டு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னாலும் சரி, 2ல் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. ஸோ -a plus 1 equal to 0. ஸோ a அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா a is equal to 1 நம்மளுக்கு கிடச்சிச்சு. therefore a is equal to 1, b is equal to 1. 1 plus 1 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 2. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 9. if the function f is defined by f of x is equal to x plus 2. இது வந்து x greater than 1. இங்கே x greater than 1 நல்லா நினச்சிக்கோங்க. 1ஓட அதிகமாக, அதாவது 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். and f of x is equal to 2 when அப்படின்னு சொல்லி பார்த்தா -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் 2ன்னு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -3 விட எனக்கு பிக்காக இருக்கணும், -1 விட எனக்கு ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு -2 மட்டும்தான் இதுக்கு உண்டான செட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே சொல்யூஷன் நம்ம போட போகிறோம். எனக்கு கொடுத்துருக்கூடிய f of x அப்படின்னு பாருங்கள். f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x plus 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x greater than 1 அப்படின்னா தட் மீன்ஸ் இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் x belongs to 2, 3, 4, 5, 6, 7 etc. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு 2 மட்டும் தான் இருக்கும். சச் தட் இங்கே -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு சொன்னால் implies x belongs to என்ன மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1, 0, +1 இந்த மூணே எலமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கடுத்தது நம்மளுக்கு x -1 கொடுத்துருக்காங்க. சச் தட் எனக்கு -3 less than x less than -1 அப்படி இருந்ததுன்னா எனக்கு x எப்படி இருக்குன்னா -3 விட அதிகமாக இருக்கணும், -1 விட குறைச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x belongs to எனக்கு -2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த செட்டை நான் டிஃபைன் பண்ணோம். இதுதான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதை டிஃபைன் பண்ணிட்டோன்னா நம்ம அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் f of 3 அப்படின்னு பாருங்கள். 3 எங்கே வருதுன்னு பாருங்கள், x plus 2 அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு இங்கே ஜஸ்ட் x plus 2. அப்போ x பதில் 3 கொடுத்துக்கோங்க. அப்போ 3 plus 2 that is equal to 5. செகண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், f of 0. f of 0 அப்படின்னு வரும்போது எனக்கு f of x அப்படின்றது என்னென்ன வரும் அப்படின்னா 0 எந்த இடத்துல வருது பாருங்கள், இந்த இடத்துல வருதா. ஸோ அப்போ எனக்கு வந்து 2 தான். ஸோ அப்போ f of 0னாலும் எனக்கு என்ன எடுத்துக்கலாம் 2. தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of -1.5. இப்போ -1.5 எதுக்கு இடையில் இருக்கும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி ஆகணும். f of -1.5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கும் இடையில தான் இருக்கும். சரிங்களா? அப்போ f of x அப்படின்றது பார்த்தீங்கன்னா x -1. அப்போ f of -1.5 அப்படின்னு சொன்னால் -1.5
-1 that is nothing but minus என்ன கிடைக்கும் 2.5 அப்போ எனக்கு இந்த -3க்கும் -1க்கும் இடையில தான் எனக்கு என்ன இருக்கும்னா -2.5 எனக்கு வந்து இதில் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு f(2) + f(-2) அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நான் f(2) அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f(2) எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன f(x) கரஸ்பாண்டிங் f(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 2. அப்போ எனக்கு f(2) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆகிடுச்சு எனக்கு 4. அதுக்கடுத்து f(-2) அப்படின்னு எடுக்கும்போது அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் f(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 ஒன்றே ஒன்று தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன இருக்குது எனக்கு x - 1. அப்போ x - 1 அப்போ எனக்கு f(-2) அப்படின்னு சொன்னால் -2 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போ எனக்கு கொஸ்டின் என்னென்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது f(2) + f(-2) அப்படின்னு சொன்னால் 4 + -3 that is equal to 4 - 3 that is equal to 1. Okay, a function f is from -5 to 9 then r is defined as the follows அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து நம்ம வந்து வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்டர்வல் லிமிட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x belongs to அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -5 less than or equal to அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் -5 இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து 2 விட கம்மியாகவும் -5 விட அதிகமான நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ -4 -3 -2 1 இது வரையும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 5x² - 1 அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 less than or equal to x less than or equal to 6 இங்கே less than or equal to வந்ததுனால இந்த x belongs to இங்கே என்ன இருக்கலாம் 2 இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் சரிங்களா. 2லேருந்து 6 விட கம்மியாக அப்போ 2 அடுத்தது 3 4 then 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கலாம், இங்கே 6 விட எனக்கு கம்மியாக இருக்கணும். சாரி திஸ் இஸ் கொஸ்டின் இங்கே 9 வரணும். இப்போ இங்கே 6ஆகவும் இருக்கலாம் 9க்கும் கம்மியாகவும் இருக்கலாம். அப்படின்னும் போது 6 7 8 இப்படி இருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இங்கே முக்கியமானது என்னென்னா இந்த செட்டை நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். இந்த செட்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கீழே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம எடுப்போம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க f(-3) + f(2) இதான் நம்மளுக்கான கொஸ்டின். இப்போ f(-3) அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான f(x) எடுக்க வரேன். மைனஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா 6x + 1. அப்போ இங்கே f(-3) கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் 6 × -3 + 1 அப்போது -18 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு -17. அதுக்கடுத்து f(2) எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் f2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்குது. செகண்டுக்கு உண்டான ஃபங்க்ஷன்னா 5x² - 1 அப்போ f(x) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 × x² - 1. இப்போ f(2) கொடுங்க. ஸோ 5 × இங்கே 2² - 1 அப்போது 5 × இது வந்து 4 - 1 ஸோ ஆக மொத்தம் 20 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 19. இப்போ எனக்கு கொஸ்டின் என்னென்னா f(-3) f(2) அப்போ f(-3) + f(2) அப்படின்னு கொடுத்தோன்னா f(-3) வந்து எனக்கு -17 ப்ளஸ் f(2) அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு +19. ஸோ சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணணும். 90ல் 17 போனால் உங்களுக்கு வந்து 2 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(7) - f(1) அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம f(7) எடுப்போம். 7 எதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ 3x - 4ல் இருக்குது. அப்போது f(னா அதுக்கு உண்டான f(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x - 4. அப்போ f(7) அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 7 - 4. ஸோ 3 7s உங்களுக்கு தெரியும் 21 - 4 அப்படின்னா உங்களுக்கு 17. அதுக்கடுத்து நீங்கள் f(1) எடுக்கிறீங்க. ஸோ f(1) எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது 6x + 1. அப்போ f(1) அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான f(x) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x + 1. அப்போ f(1) கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 6 × 1 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6 + 1 ஸோ 7. எனக்கு என்ன கொஸ்டின்னா f(7) இருந்து f(1) சப்ராக்ட் பண்ணணும். அப்போது எனக்கு f(7) அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17. 70லேருந்து 7 மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 10 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வரும். 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 × f(4) + f(8). ஸோ அது கொஞ்சம் நான் பெருசாக எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ f(4) நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதுகிறேன், f(4) எழுதுகிறேன். இப்போ f(4) அப்படின்னு சொன்னால் 4 இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ செகண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் f(x) அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5x square minus 1. அப்போ இங்கே f of 4 போட்டுக்கோங்க. ஸோ 5 into 4 square minus 1 அப்படின்னு சொன்னால் 4 square 16. ஸோ 5 into 16 minus 1. ஸோ 5 6 are 18. 80 minus 1 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 79. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா f of 8. ஓகேங்களா? ஸோ f of 8 வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அப்போ அதுக்குண்டான f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x minus 4. அப்போது இங்கே 3x minus 4 போட்டுக்கோங்க. அப்போ f of 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 into 8 minus 4. ஸோ 3 8s are 24 minus 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 into f of 4 plus f of 8. அப்போ 2 into எனக்கு f of 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79. சரிங்களா? ப்ளஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 158 ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு எனக்கு 20. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 178. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து 4. ஸோ 4 எடுக்கிறேன், இங்கே தனியாக எழுதுகிறேன். 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 into f of minus 2 minus of f of 6 divided by f of 4 plus f of minus 2. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு f of minus 2 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ f of minus 2 அப்படின்னு எடுத்துன்னா இதுக்கு உண்டான f of x minus 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 6x plus 1 இல்லைங்களா? இதுக்கு உண்டான f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x plus 1. அப்போ f of minus 2 அப்படின்னு சொன்னால் 6 into minus 2 plus 1. அப்போ இது minus 12 plus 1 அப்படி எடுத்திங்கன்னா minus 11. அதுக்கடுத்து f of 6 எடுக்கிறேன். 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 6 வந்து கடைசியில் இருக்குது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ 3x minus 4. அப்போ எனக்கு உண்டான f of x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3x minus 4. அப்போ f of 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 into 6 minus 4. ஸோ 3 6 are 18. 18 minus 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14. அதுக்கடுத்து 4 f of 4. சரிங்களா? f of 4. இப்போ 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ 5x square minus 1 இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் நம்ம வந்து தேர்டில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ f of 4 கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறேன். f of 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா 79. அண்ட் f of minus 2 நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன எழுத போகிறேன், டேரெக்டாக ஆன்சர் கொண்டு போகிறேன். 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 அப்படின்னு வரும்போது 2 into f of minus 2 நம்ம 2 into f of minus 2 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து minus 11 minus f of 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 divided by இங்கே f of 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79 plus இங்கே f of minus 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே minus 11. சரிங்களா? இப்போ மேலே minus 22 minus 14 divided by கீழே பார்த்தீங்கன்னா 79 minus 11. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா minus 36 divided by 68. இதை நம்ம ஃபோர்த் டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து minus 9 4s are, இது 1 4s are 4, 1 4s are 4, remaining 2 are suppose 17. அப்போ உங்களுக்கு வந்து minus 9 divided by 17 அப்படின்னு தான் இதோட ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ. இது கொஸ்டின் நம்பர் 11. The distance as an object travels under the influences of gravity in time t seconds is given by s of t is equal to half gt square plus at plus b அப்படின்னு சொல்லிட்டாங்க. where g is a gravity acceleration due to gravity, a comma b are constant. Check the function s of t is என்ன சொல்லிட்டாங்க, 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 to 1 டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா f of x1 equal to f of x2 implies x1 is equal to x2 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் 1 to 1க்கான கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டு ப்ரூவ் s of t1 is equal to s of t2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதிலிருந்து நம்ம t1 equal to t2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதுமானது. நம்ம we can say that s of t is 1 to 1. ஓகே, நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான இது ஆன்சர் ஓவர். இப்போ ப்ரூஃப் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கொடுக்குற s of t எடுத்துக்கிறேன். s of t அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் gt ஸ்கொயர் ப்ளஸ் at ப்ளஸ் என்ன எழுதலாம் b. சரிங்களா? ஸோ இப்போ now s of t1 is equal to s of t2 ரெண்டுமே எடுத்துக்க போகிறேன்.
ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து T1 ஈக்குவல் டு T2 கொண்டு வர போகிறேன். S of T1 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க. Tக்கு பதிலாக T1 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க மேக்ரோவர். இங்கே அதே போல் ஆஃப் GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT2 ப்ளஸ் என்ன ஆகிடும் B. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு BB நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ஆஃப் GT1 ஸ்கொயர் ப்ளஸ் AT1, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT2 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. AT1 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ஆஃப் GT1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் GT2 ஸ்கொயர் is equal to AT2 minus AT1. இதில் ஆஃப் இல்லை G வெளியே காமனில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் வரும். இல்லை ஏ காமனில் எடுத்துட்டிங்கன்னா T2 மைனஸ் T1 அப்படி நம்மளுக்கு ஆன்சர் வரும். இது ஆஃப் என்னோட G, இது வந்து T1 மைனஸ் T2 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது வந்து மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், A இன்ட்டு T1 மைனஸ் T2 அப்படி எழுதலாம். இது உள்ள சைடு கொண்டு வந்துடுங்க. ஆஃப் G இன்ட்டு T1 மைனஸ் T2 இது T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் A இன்ட்டு T1 மைனஸ் T2 ஈக்குவல் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0. ஸோ இதில் காமன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா T1 மைனஸ் T2 காமனாக இருக்கா, அது வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆஃப் G இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் A ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த கேஸில் Gன்றது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏன்றது கான்ஸ்டன்ட். அதனால் இந்த ரெண்டு டேர்ம் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0 ஆகாது. ஓகேங்களா? அப்போது ஹியர் ஆஃப் G ஆஃப் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் A நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எது 0 ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் T1 இஸ் ஈக்குவல் டு T2 அப்படின்றதுனால therefore S of T is என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா 1 to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இது கொஸ்டின் நம்பர் 12. The function T maps temperature, ஓகேங்களா, இன் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் TC இஸ் ஈக்குவல் டு F. ஸோ அதை எப்படி எழுதிக்கலன்னா T of C இஸ் ஈக்குவல் டு F, அதாவது செல்சியஸ் இன்ட்டு ஃபாரன்ஹீட்டு. அப்போ T of C இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/5 இன்ட்டு C ப்ளஸ் என்ன சொல்லிட்டாங்க 32. இதாக கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கிவன் தட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் T of 0, T of 28, T of minus 10. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ T of 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/5 of 0 ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு 32. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. செல்சியஸ் வந்து 0 டவர் மீனிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வந்து எனக்கு 28. அப்போ இங்கே 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32. ஸோ இப்போ வந்து இந்த 28 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் 5ஆல் நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 5 5s are 25. ஓகே, ரிமைனிங் 3னா 6. இப்போது 9 இன்ட்டு 5.6 அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50.4 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 32. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வந்து -10 டிகிரியில் இருக்குது. அப்போ 9/5 இன்ட்டு -10 ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 32. ரெண்டு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும் -2. ஸோ 9 2s are 18 இல்லையா, -18 ப்ளஸ் என்ன ஆகிடும் நம்மளுக்கு வந்து 32. தட் இஸ் நத்திங் பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நம்ம கொண்டு போயிடலாம். அண்டு கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கணும். இப்போது த வேல்யூ ஆஃப் C when T of C is equal to 212 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T of C is equal to 212 அப்படின்னா C-னோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். அப்போது நம்மளுக்கு T of C-ன்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 9 divided by
5 into C plus 32 that is equal to 212. அதாவது Fahrenheit கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 9/5 C மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 32 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 212 minus 32. அப்போ 9/5 into C is equal to நம்மளுக்கு 212லேருந்து நம்ம 32வை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we have 180. ஓகேங்களா? அப்போ C is equal to 180. இந்த 9/5 அந்த சைடு போச்சுன்னா 5 divided by 9 மாறும். ஸோ 1 9s are 9, 2 9s are 18, ஸோ 20. அப்போ C is equal to எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the temperature when the Celsius is equal to the Fahrenheit value. அப்போது எனக்கு செல்சியஸ் வேல்யூ ஃபேரன்ஹீட்டும் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு என்னென்னா C is equal to F அப்படின்னா என்னுடைய டெம்பரேச்சர் வந்து கொஸ்டின் மார்க். எந்த வேல்யூ செல்சியஸும் சரி டெம்பரேச்சர் வந்து சரி எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ C is equal to டெம்பரேச்சர் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க F. Fன்றது நம்மளுக்கு தெரியும் 9/5 into C ப்ளஸ் என்னெல்லாம் 32. ஸோ இந்த 32 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இது அந்த சைடு கொண்டு போயிடுறேன், இல்லைனா C இந்த சைடு கொண்டு வாங்க. C minus 9/5 into C is equal to ஆயிடுச்சுன்னா 32. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 5C minus 9C divided by 5 equal to 32. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா minus 4C divided by 5 equal to 32 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து C மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து 32 டினாமினேட்டர் அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள் மாறிடும். மல்டிபிள் மைனஸ் 4Cங்க டினாமினேட்டர் வந்துடும். ஸோ ரெண்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 8. சரிங்களா? 1 4s are 4, 8 4s are. ஸோ 8 5s are 40. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 40 டிகிரி செல்சியஸ். எனக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி -40 டிகிரியாக இருக்கும்போது எனக்கு செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் எனக்கு என்னவாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இதனுடைய கான்செப்ட். தேங்க்யூ.